வணக்கம் நண்பர்களே. முதல்வர் ஆகும் விஜய், ஸ்டாலின் தலையில் மிகுந்த இடி. தமிழக அரசியலில் பல சகாப்தங்களாக நிலைத்திருந்த இருமுனை அமைப்பில் இந்த முறை பெரிய மாற்றம் ஏற்படக்கூடும் என்று சுட்டிக்காட்டியிருக்க சமீபத்திய எக்ஸிட் போல்கள் சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டிருக்க கணிப்புகள் விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு மிக பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த கணிப்பின்படி 234 தொகுதிகளை கொண்ட சட்டமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் 98 முதல் 120 இடங்கள் வரை வெல்லும் வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதன் பின்னணியில் தற்போது ஆட்சி வகிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 92 முதல் 110 இடங்கள் வரை பெறும் என மதிப்பிடப்பட்டிருக்கு. அதே சமயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 22 முதல் 32 இடங்கள் மட்டுமே பெறும். இந்த எண்ணிக்கைகள் உண்மையாக மாறினால் தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலைத்திருந்த திமுக, அதிமுக இரு அரசியல் கட்டமைப்பு மாற்றங்களையும் மாற்றப்பட வாய்ப்பிருக்கு. தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைச்சிருக்க இந்த கணிப்பு ஒரு புதிய கட்சியாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் மாநில அளவில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லுது. 98 முதல் 120 இடங்கள் என்ற அளவிலான வெற்றி ஒரு அறிமுக தேர்தலுக்கே பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இறுதி முடிவுகளில் சில மாற்றம் ஏற்பட்டாலும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அணுகும் அளவுக்கு வளர்ந்துள்ளது என்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கிய விவாதமாக மாறியிருக்கு. மாறா ஆளும் திமுக கூட்டணிக்கு இந்த கணிப்பு எளிதான நிலையாக காட்டல. 3 முனை போட்டி உருவாகி இருப்பதால் வாக்கு பங்குகள் சிதறி பல தொகுதிகளில் கடும் போட்டி நிலவுது. அதிமுக கூட்டணி ஒரு காலத்தில் முக்கிய அரசியல் சக்தியாக இருந்த நிலையில் இந்த கணக்கீட்டில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. அதேவேளை மற்ற கருத்து கணிப்பின் அனைத்தும் ஒரே திசையில் இல்லை என்பது கணிக்கப்பட்டிருக்கு. பீப்புள்ஸ் பல்ஸ், மேட்ரைஸ், இமார்க் போன்ற ஆய்வுகள் திமுக கூட்டணியை முன்னிலை பெறும் என சொல்லுது. எனவே எக்ஸிட் போல்களை இறுதி முடிவாக கருத முடியாது. வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி வெளியாகும் அதிகாரப்பூர்வமான முடிவுகளே தமிழக அரசியலில் உண்மையான திசையை நிர்ணயிக்கும். எப்படி பார்த்தாலும் திமுகவின் வாக்குகளை விஜய் சிதறியடித்திருக்கிறார். மேலும் கணிசமான இடங்களில் விஜய் வெற்றியை பதிவு செய்வார் என்கின்ற விஷயம் ஸ்டாலினுக்கு பேர் இடியாக இறங்கியுள்ளது. ஏன் தமிழகத்தில் முதலமைச்சராக கூட விஜய் அமரலாம் என பேச்சுகள் தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கொண்டிருக்கிறது.